என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகுகள், கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகுகள் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகுகள் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லோ, கடவாத எல்லையை. ஆமென். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலை புகலிடம் நீரே, பிளவுண்ட மலை புகலிடம் நீரே. புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலை புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன்னே தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. சொல்வோம். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே.
கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால் போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால் போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. அலைமோதும் வாழ்வில் ஆமென் முன் செல்லாரும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல. நம் ராஜாவை நோக்கி ஆமென். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல. ஹல்லேலூயா. இந்த அலைப்பாய்கிற உலகம், நம்மை திசை மாற்றுகிற உலகம், நம்மை அவிசுவாசத்துக்கு உட்படுத்துகிற உலகம் எல்லாம் ஒரு அலைதான். இந்த அலைகின்ற உலகத்தில் அலையாமல் ஸ்திரமாய் நாம் நிற்க கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லாமா? என் இயேசு ராஜா சாரோனின் உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. ஹல்லேலூயா. அலைமோதும் வாழ்வில் ஷபவதன மக்கபதலர சரதர மக்கபதலர. ஆமென். நாம் நிலைத்து கிறிஸ்துவுக்குள் நிற்க கர்த்தர் நமக்கு நிறைய கிருபை தரும்படியாய் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஓ ஷபவதர கர்த்தாவே ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. ஒரு நல்ல ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதுமே நன்றியோடு கூட கர்த்தர் மேல நன்றி இருந்து கொண்டே இருக்கும். நன்றியோடவே கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பாங்க. நன்றியோடவே ஸ்தோத்திரிப்பாங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. எனவே நம்ம எல்லாம் நன்றியோடு கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாருமே. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Oh shiyadana makabadala radanava yadana makabadala nadara yara shiyadana mantala nadara darava. Oh hallelujah. நன்றி செலுத்தி கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கு நன்றி செலுத்தி நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பேன் நன்றியோட. அறியாத வழியில் நின்னாள் வரை
சுமந்து வந்தீரையா. ஆமே. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைமே நன்றியுடன் நன்றி செலுத்தி இதயத்திலிருந்து உண்மையாக கர்த்தரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. போஷித்து காத்து அரவணைக்கு பலனீந்து நடத்தி வந்தீர். என்னை போஷித்து காத்து அரவணைக்கு பலனீந்து நடத்தி வந்தீர். நீ நடத்தும் வழிகளை நினைப்பே நன்றியுடன். நாங்களும் அறியவில்லை, இந்த பாதை நாங்கள் முன்பு தெரிந்து கொள்ளவில்லை. நீர் எங்களை சுமந்து இந்த பாதையில வந்தீர் ஆண்டவரே. ஆமே. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. சிறுமை எளிமை வறுமைகளில் சோராமல் என்றும் விசுவாசத்தில். சிறுமை எளிமை வறுமைகளில் சோராமல் என்றும் விசுவாசத்தில். சிந்தனைகள் சிதறாமலே ஆளுகை செய்து நடத்தீரே. சிந்தனைகள் சிதறாமலே ஆளுகை செய்து நடத்தீரே. ஆளுகை செய்து நடத்தினீரே. நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் ஏமேன் சுமந்து வந்தீரையா. எப்பக்கம் பார்த்தார் நெருக்கங்களே, எங்கும் போராடும் யுத்தங்களே. எப்பக்கம் பார்த்தார் நெருக்கங்களே, எங்கும் போராடும் யுத்தங்களே. எதிரான மானதின் வலிமை தந்து எளிதாக ஜெயிக்க வைத்தவரே. எதிரான போராட்டங்களுக்கு எதிரான மன வலிமை தந்து எளிதாக ஜெயிக்க வைத்தவரே. எளிதாக ஜெயிக்க வைத்தவரே. நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரே. தகப்பனே, அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. சூழல்களை முன் காட்டுகிறேன், சாத்தானின் சதிகளை மூறி வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். முன் காட்டுகிறேன், சாத்தானின் சதிகளை மூறிக்கின்றேன். சோழும் தேவ செயல்களால் தைரியத்தை அடையாளங்களை காண்பித்து ஆமே. சோழும் தேவ செயல்களால் தைரியத்தை அளித்தவரே. தைரியத்தை அளித்தவரே. நீ நடத்த
வந்தீரையா. காடு மலை கடல் வனாந்திரமோ பாலை நீலங்கள் பள்ளத்தாக்கோ, காடு மலை கடல் வனாந்திரமோ பாலை நீலங்கள் பள்ளத்தாக்கோ, இலைப்படையாமல் நடத்துவதால் இலக்கை அடைவேன் இயேசுவுடன். இலைப்படையாமல் நடத்துவதால் இலக்கை அடைவேன் இயேசுவுடன். இலக்கை எங்களை பயிற்றுவிக்கிறவரே, நடத்துகிறவரே, நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. சுமந்து வந்த தகப்பன போல அறியாத வழியில் இந்நாள் தாங்கினார். ஆமென். கிருபை தந்தார். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. சிறந்த தரிசனம் எமக்களித்தீர். சீரம ரொம்ப மனசோர்வில் இருக்கும் பொழுது ஆமென், சிறந்த தரிசனம் எமக்களித்தீர். சீரமமான நேரங்களில் சிங்காரமான எதிர்காலத்தை விசுவாசத்தாலே அடைய வைத்தீர். சிங்காரமான எதிர்காலத்தை விசுவாசத்தாலே அடைய வைத்தீர். விசுவாசத்தாலே அடைய வைத்தீர். நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத வழியில் ஆமென் சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. இந்த பாதை நாங்கள் தேர்ந்தெடுத்ததல்ல, நாங்களே வந்ததல்ல. கர்த்தர் எங்களை அழைத்து ரட்சித்தீரே. கிருபையினாலே குறித்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே. கிருபையாய் அழைத்து வந்தீர். கிருபையாய் மகிமையில் சேர்த்திடுவீர். கிருபையாய் அழைத்து வந்தீர். கிருபையாய் மகிமையில் சேர்த்திடுவீர். கிருபையாய் மகிமையில் சேர்த்திடுவீர். நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியுடன். அறியாத இந்நாள் வரை சுமந்து அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து. ஹல்லேலூயா. ஆமென். கிருபையினால் கிருபையினாலே முன்குறித்தீர். கிருபையினால் ரட்சித்தீரே. கிருபையினாலே முன்குறித்தீர். கிருபையினால் ரட்சித்தீரே. கிருபையாய் அழைத்து வந்தீர். கிருபையாய் மகிமையில் சேர்த்திடுவீர். கிருபையாய் அழைத்து வந்தீர். கிருபையாய் மகிமையில் சேர்த்திடுவீர்.
நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பேன் நன்றியுடன். அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போஷித்து காத்து அரவணைத்தி பலனீந்து நடத்தி வந்தீ. போஷித்து காத்து அரவணைத்தி பலனீந்து நடத்தி வந்தீ. நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பேன் நன்றியுடன். அறியாத வழி இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓரி மாகாபா தலரபா. இன்னும் கர்த்தரை நம்ம பணிந்து சேவிப்போம் என்றால் நம்ம வாழ்நாட்கள்லாம் மிக நன்மையால கிருபையினால நம்ம கழிப்போம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு இன்னொரு வார்த்தைக்கு இன்னும் பயந்து அவருடைய வார்த்தைகளின்படியே செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தரை மெல்ல நிறுத்தமுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. ஓ ஷயதனமகபதலரப தியாரதரமகபதலரப. கர்த்தரை உயர்த்துகிற ஜனம் எப்பொழுதுமே இந்த பூமியின் வாழ்க்கையை வெற்றியாய் தாண்டி கொண்டே இருப்பார்கள். பயப்படுகிற அவிசுவாசப்படுகிற கர்த்தரை சந்தேகப்படுகிற கர்த்தருடைய வல்லமையை குறைத்து மடிப்படுகிற ஒருவராலும் அற்புதங்களை காண முடியாது. நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நம் தேவன் மிக பெரிய சர்வ வல்லவர். ஆனால் யாருடைய இதயத்தில் அவரை மிகவும் கனப்படுத்தி சர்வ வல்லவராய் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையோட வல்லமை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. 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 ஓ ரீமா கபாதலரபா. கர்த்தர் சர்வ வல்லவர். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 ஓ ரீமா கபாதலரபா. ஓ ஷியதன மகபாதலரதரபா. தியானதன மகபாதலரபா. சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் உடையவரே. சொல்வோம். சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் உடையவரே. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே. மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை மகத்துவமான தேவன் நீரே. மகிமை நிறைந்த ஆமென். கரங்களை தட்டி சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் உடையவரே. சர்வ எல்லா நாவுகளிலும் கர்த்தரை உயர்த்துகிற துதி. சகல அதிகாரம் உடையவரே. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே. மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன். சூழ்நிலைகள் கர்த்தர் இருக்கிறது.
எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆமென். சிங்கங்கள் என்னை சூழ்ந்தாலோ சிங்கத்தின் வாய்களை, ஆமென், சிங்கங்கள் என்னை சூழ்ந்தாலோ சிங்கத்தின் வாய்களை கட்டிடுவார். சீரும் படைகள் பின்வரினோ சிதறடிக்க செய்திடுவார். சீரும் படைகள் எதிர்ப்பின் வல்லமைகள் எல்லாம் செய்திடுவார். சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வத்தையும் ராஜாதி ராஜா அவர், சகல அதிகாரம் உடையவரே, இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றோ மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே, இக்கட்டு பிரைஸ் தி லார்ட், மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. ஆழ்கடலில் அமிழ்ந்தாலோ பாதாளத்தில் குழியில தூக்கி போட்டால், ஆழ்கடலுக்கு போனாலும் எங்கே போனாலும் தேவனுடைய சமூகம் அங்கே நம்மை தப்புவிக்கிறது. ஆமென். பாதாளத்தில் நான் படுத்தாலோ இயேசுவின் நாமம் எங்கும் உண்டு. ஆமென். அழிவென்றே காத்திடுமே. ஆமென். இயேசுவின் நாமம் எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. ஓ ஆமென். சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, ஆமென், சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, இக்கட்டு நேரத்து இன்பமாய் மாற்றோர் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே, இக்கட்டு நேரத்தை மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. ஆமென். எகிப்தின் வாதைகள் வந்தாலோ வார்த்தையாலே காத்திடுவார். எகிப்தின் வாதைகள் நம்மளை தப்புவிப்பார். சூழ்ந்து நின்று ஆமென் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இன்றும் எதற்கும் பயமல்ல. ஓ பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் அவருடைய பாதுகாப்பு நம்மளை சூழ்ந்திருக்கிறதுனாலே இன்றும் என்றும் பயமில்லை. ஆமென். சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வத்தையும் இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றோர் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. ஆமென். 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 இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றோர் மகத்துவமான ஓரி ஆமென். இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றோர் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. வானத்தை பார்ப்போம். வனாந்திரமான வாழ்வினிலே வானத்தை பார்ப்பேன். உலகத்தை பார்க்க மாட்டேன், வெறுமையை பார்க்க மாட்டேன், கர்த்தரை பார்ப்பேன். ஆமென். வானத்தை பார்ப்பேன் விசுவாசமாய், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒவ்வொரு நாளும் நடத்தினாமே நாமே ஒத்தாசை அனுப்பும் நாளும் நடத்திடுவாமே, ஒத்தாசை அனுப்பும் ஒவ்வொரு நாளும் நடத்திடுவாராமே.
சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, இக்கட்டு நேரத்து இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன். ஆமென், ஆமென், ஆமென். இக்கட்டு நேரத்தை மகிமை நிறைந்த சிறையில் இருந்து சிங்காரமாய் சிங்காசனத்திற்கு உயர்த்திடுவார், சிறையில் இருந்து ஆமென் சிங்காசனத்திற்கு உயர்த்திடுவார், சிறை சாலையை துதிக்கின்ற சபையாய் தேவன் மாற்றி. ஆமென், ஆமென், ஆமென். சிறை சாலை துதிக்கின்ற சபையாய் தேவன் மாற்றிடுவார். ஆமென். சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, சோரி மகதன பதலர ஷ்யமவதர மஸ்கரதர நிக்கமதரதரவ, இக்கட்டு நேரத்து இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன். ஆமென், ஆமென், ஆமென். இக்கட்டு நேரத்து இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே. சிங்கத்தின் நாவுகளை சத்துரு வல்லமைகளை சிங்கங்கள் என்னை உண்டாலோ, சிங்கத்தின் வாய்களை கட்டிடுவார், சிங்கங்கள் என்னை ஆமென் சிங்கத்தின் வாய்களை கட்டிடுவார், சீரும் படைகள் பின்வரினோர் சிதறடிக்க செய்திடுவார், சீரும் படைகள் சிதறடிக்க செய்திடுவார், சர்வத்தையும் படைத்தவரே. ஆமென். சகல அதிகாரம் அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம். தேவனுடைய விசுவாசத்தை, தேவனுடைய வல்லமைய, தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை அறிக்கை செய்வோம். ஆமென். இக்கட்டு நேரத்தை மகிமை நிறைந்த தேவன் நீரே, இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. ஆமென், ஆமென், ஆமென். வனாந்திரமான வாழ்வினிலே வானத்தை பார்ப்பேன் விசுவாசமாய், வனாந்திரமான ஆமென் வானத்தை பார்ப்பேன் விசுவாசமாய், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே ஒவ்வொரு நாளும் நடத்திடுவார், ஒத்தாசை அனுப்பும் நடத்திடுவார், சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வத்தையும் ஆமென், ஆமென், ஆமென். சகல அதிகாரம் நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே, இக்கட்டு நேரத்தை ஆமென் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. ஆமென். ஹல்லேலூயா. இஷ்ணலனமகபதலரபா, சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம். நல்ல சத்தமா வாயில இருந்தே சர்வத்தையும் சகல அதிகாரம் உடையவரே, இக்கட்டு இன்பமா மாற்றுவா மகத்வமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த
தேவன் நீராமே. இக்கட்டு நேரத்தை துதிக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வல்லமை உயர்த்தவங்க வாழ்க்கையில எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மகிமை நிறைந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் வானத்தை தேவனை நோக்கி பார்க்குறீங்க? கரங்களை உயர்த்தி தேவனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Rimaka baba daraba. Oh shyabama danavantaradana. Rimaka baba danavadalaraba. Tyaradana makabadalaraba. Oh rikadanavantalaraba. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்று மகத்துவமான தேவன் நீரே. மகிமை நிறைந்த ஆமென். சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம். Praise the Lord. சர்வத்தையும் நம்ம கர்த்தர் கர்த்தர் எல்லாமே. ஆமென். சகல அதிகாரம் உடையவரே. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்று மகத்துவமான தேவன் நீரே. மகிமை ஆமென். அப்படியே கரங்களை தட்டி நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் காலங்களையும் சமயங்களையும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர். அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் நீங்களாக முடியாது. எல்லா ஆளுகையும் அதிகாரம் கர்த்தருடைய கரங்களிலே. கரங்களை தட்டி நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் வல்லவரே அதிசயம் செய்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். ஆமென். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய ஆமென் என் தேவன் வந்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன் Praise the Lord. அதிசயம் செய்திடுவார். சர்வவல்ல தேவனவர் சர்வத்தையாலோ ஆமென். சர்வவல்ல ஆமென். ராஜனவர் சகல புதிதாய் மாற்றிடுவார். புது புது கிருபைகள் ஈந்திடுவார். சகலமும் புதிதாய் மாற்றிடுவார். புது புது கிருபைகள் ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தேவன் வந்திடுவார். துதிகளின் மத்தியில் ஆவியோடு உண்மையோடு என் தேவன் அன்போடு நான் ஆராதிப்பேன். ஆவியோடு உண்மையோடு அன்போடு உம்மை துதித்திடுவேன். ஆமென். ஆவியோடு என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவர் என் தேவைகள் யாவையும் ஹல்லேலூயா. சூழ்நிலை யாவையும் சந்திப்பாரே. என் துதிகளின் மத்தியில் ஆமென் என் தேவன் வந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவரே அதிசயம் செய். ஆமென் 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 ஆமென். நான் ஆராதிக்கும் தேவன் ஆமென். அபிஷேகத்தால் நிரம்பிடுவேன் அந்நிய பாஷையா. ஆமென். கர்த்தரை அபிஷேகம் தேவாவில் நிறைந்தவர்களா. ஆமென் ஆமென் ஆமென். பரலோக நன்மையால் நிரப்பிடுவார். ஷக்கீனா ஓரி கலவரா ஷக்கீனா
என் தேவன் வந்திடுவார். நான் ஆராதிக்கும் வல்லவரே, நான் ஆராதிக்கும் தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், எங்கள் தேவன் வல்லவர். ஆமே, நான் ஆராதிக்கும் தேவன். நான் ஆராதிக்கும் ஆவியோடு உண்மையோடு, ஆவியோடு உண்மையோடு அன்போடு உம்மை துதித்திடுவேன். ஆமே, ஆவியோடு உண்மையோடு அன்போடு உம்மை துதித்திடுவேன். என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவரே, என் தேவைகள் யாவையும் என் சூழ்நிலை யாவையும் அறிந்தவரே. விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி, என் சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அறிவார், அறிவார், அறிவார். என் சூழ்நிலை யாவையும் என் சூழ்நிலை யாவையும் என் சூழ்நிலை யாவையும் என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். ஆமே, என் துதிகளின் மத்தியில். ஆமே, என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன். ஆமே, நான் ஆராதிக்கும் வல்லவர், சர்வ வல்லவர், அதிசயம் செய். நம்முடைய துதி, நம்முடைய அன்பு, நம்முடைய ஏக்கம் உண்மையா இருக்கும் என்றால் ஆராதிக்கும் வல்லவரே. அதிசயம் ஆராதனை விட்டு கடந்து செல்லும் பொழுதே அநேக மரக்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உண்மையா துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற ஆத்மாவே, உனக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீமா கபாபாதாரபாதாலரபா ஷ்யதனவந்தனதனதரபா யாமா கபாபாதனதரபா ரிவாதலனதரதரபா. ஓ, அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்றவர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. கர்த்தருடைய ஞானம் பெரியது. யோபுல வாசிக்கிற, கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறவன் யார்? அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. அவர் மகா பெரிய ஞானம் உள்ளவர், ஞானத்தின் ஊற்று. எல்லா திட்டங்களை வகுக்கிறதில் அவரை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. வல்லமையில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எல்லாவற்றிலும் அவரே பெரியவர். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, துதியின் சத்தத்தோடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வழி நடத்தும் விண்மீனே, வழி நடத்துங்கப்பா. விண்மீனை போல ஆராதனை ஒளி வீசோ வெள்ளியே. ஆராதனை ஆராதனை ஒளி வீசோ உன்னத தேவனே. ரட்சகர், ரட்சிப்பவரே, எல்லாவற்றிலிருந்து மீட்கிறவரே. ஓசனா. கண்மணி போல நம்மளை இமைப்பொழுதும் காப்புகிறவர். கண்மணி போ காப்பவரே. ஆராதனை ஆராதனை
கழுகை போல பயிற்சி கொடுக்கிறார். கழுகை போல பரிசுத்தத்தில் நடத்துகிறார். ஆராதனை ஆராதனை கழுகை போல ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை செயல்களிலே எல்லாரும் தேவனை புகழ்ந்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் ஞானம், தேவ அறிவு, தேவ நடத்துதல், தேவ சித்தம் உலக தோற்றத்தை முன்குறித்தார். உன்னை என் உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறேன், திட்டங்களை வகுத்திருக்கிறார், நம்மளை கண்காணிக்கிறார், காக்கிறார், நம்மளை பயிற்றுவிக்கிறார். அந்த தேவன் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்க்கை என்பது கடல் அலைகளை போல, கடலை போல. கடல்ல சில நேரத்தில் சம அமைதியா இருக்கும், சில நேரத்தில் காற்று பலமாய் வீசும், கடல் கொந்தளிக்கும், பல விதமான தாக்குதல்கள் வரும். கடலுக்குள்ளிருந்து அநேக தெரியாமல் அநேக பாறைகளில் மோதி அநேக கப்பல் உடையலாம், எத்தனையோ விதமான ஆபத்துகள் வரலாம், அநேக கடல்வாழ் உயிரினங்கள் கப்பலை சேதப்படுத்தலாம். ஒரு கடல் பிரயாணம் என்பது ஒரு ஆரம்பித்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் சேருவது அது ஒரு கேள்விக்குறியானது. ஆனால் தேவ ஜனங்களுக்கோ அது விசுவாச பாதை. ஹல்லேலூயா. இந்த பூமியில எல்லாருக்குமே கடலின் அனுபவங்கள் வரலாம், அநேக சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்முடைய படகை, நம்முடைய வாழ்க்கையை இயேசு ஓட்டுவார் என்றார் எல்லா நாச மோசங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஓட்ட வேண்டாம், அவர் ஓட்டுவாராக. அவருடைய கரத்துல கண்ட்ரோல கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ரீமா கவதல ரப சொல்வோமா. கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீச பாய்க்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரோ காற்றமர்த்தி துணை நின்று கரை சேர செய்திடோ. நம்ம எல்லாரும் இணைந்து இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரோ காற்றமர்த்தி துணை நின்று கரை சேர செய்திடோ.
எத்தனையோ நாசமோசம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை அழகாய் கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். இயேசுவின் பாதத்தில் உட்காருவோம். இயேசு நம்மளை அழகாய் நடத்தி செல்ல வல்லவர். ஹல்லேலூயா. கப்பல் ஏறி போவோருக்கு கடும் மோசம் வரினோ, பாறை மின் முழக்கம் எதுவா இருந்தாலும் உமக்கெல்லாம் அடங்கும். மீண்டும் சொல்வோமா? கப்பல் ஏறி போவோருக்கு கடும் மோசம் வரினோ, பாறை மின் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும். கரங்களை உயர்த்தி இருளி பரஞ்சோதி வெயிலி நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே இருளி பரஞ்சோதி வெயிலி நிழலே யாத்திரையில் திசை காட்டியை போல டைரக்ஷன் காமிப்பா. நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் துன்பத்தில் மட்டும் இல்ல, இன்பத்திலும் கர்த்தரை அன்பு செலுத்துவதாய் மாறட்டும். அல்லேலூயா. எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும், தினந்தோறும் உம்மை நோக்கி பார்ப்பே. இன்ப துன்ப காலத்தில் என் ஆவி உமோடு இணைந்து வாழும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களிடம் வந்து கப்பல் ஓட்டியாய் கேப்டனாய் எங்களை நடத்துங்க. காற்றை அமர்த்தி துணை நின்று மோட்சம் என்ற கரையை அடைய உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எங்கள் உள்ள உம்மை நோக்கோ, இன்ப துன்ப காலத்து எங்கள் ஆவி உம்மில் தங்கோ, ஈகவர ஸ்தலத்தில் மீண்டுமாக எங்கள் உள்ள உம்மை நோக்கோ, இன்ப துன்ப காலத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்கோ, ஈகவர இயேசு எங்களிடம் வந்து கப்பலோ ஈரோ காற்றமர்த்தி துணை நின்று கரை சேர செய்திடும். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரோ காற்றமர்த்தி துணை நின்று கரை சேர செய்திடோ. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு அந்த காலம் இருக்கிறதா? அவர் ஒளியாய் நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. கடும் வெயிலை போல கஷ்டமான சூழ்நிலையா அவர் நிழலாய் வருவார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்வதென்று பதறிக்கொண்டிருக்கிறீர்களா? திசை காட்டியை போல இந்த திசையில தான் செல்லும் என்று அவர் திசை காட்டியா இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பது முடிவல்ல, நித்திய ஜீவனின் ஆரம்பம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? இருளி பரஞ்சோதி வெயிலி நிழலே
இசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே இருளில் பரஞ்சோதி வெயிலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கை மற்றும் முழுக்க அவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம் என்றால் இந்த பூமி வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய ஜீவியமும் சரி, வெற்றி 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 தான். அல்லேலூயா சொல்லாமா சந்தோஷத்தோடு? அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா மகிமையும் தேவனுக்கு. இன்னும் சத்தத்தோட every glory, honor, praises to the only name of God. நாமத்துக்கே ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவனை கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். விசுவாசத்தோட, மகிழ்ச்சியோட, நன்றியோட. ஆமென். ரீமா காவா இந்த வாரமும் ஜெயத்தை வெற்றியை தரப்போகிற தேவன். ஓ ரிஷ்கதனமா கபாவதனதரமா ரிகவாந்தலனதரபா. ஓ நன்றி 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 அப்பா. தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்தி ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர் பசுமையான புல்வெளிக்குள்ளே நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. காத்து கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ். கர்த்தர் ஆபிரகாமை எத்தனையோ விதமான காரியங்களிலிருந்து திருத்தி கர்த்தர் மாற்றி நடத்தி வருகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 17லேருந்து 20 வரைக்கும். அறிவியாமற் போனதென்ன? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, சில விஷயத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உலகத்தில் அன்னைக்கு நம்பர் 1 சாம்ராஜ்யமே எகிப்து தான். வேறு எதுவுமே இல்லை உலகத்தில். அவ்வளோ இராணுவ பலன், அவ்வளவு. நீங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா, இரும்பு காலவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா எகிப்தை குறிப்பிடுவார். எப்படி குறிப்பிடுவார் ஆண்டவர்? இரும்பு காலவாய் அப்படின்னா ஃபர்னஸ், அயன் ஃபர்னஸ். இந்த அநேக உலோகங்களை காய்ச்சி எடுக்கிற இடம், அதான் அயன் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எகிப்து அப்படி தான்
குறிப்பிடுவார். அவ்வளவு ஸ்ட்ரிக்ட், அவ்வளவு கடினமான ஒரு பெரிய சாம்ராஜ்யம். யாருமே அதிலிருந்து தப்பிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் அவர் சிக்கிக்கொள்வதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த மனுஷனுமே யாருக்குமே உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நாளில் நிறைய விஷயங்களில் நம்ம சிக்கி கொண்டிருக்கலாம். ப்ரைஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எவ்வளோ பெரிய சிக்கல், எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய உபத்திரவமான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உபாகமம் 4:20 எடுத்து வாசித்து பாருங்க. உபாகமம் 4:20. ம் 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 இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். எதிலிருந்து? இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த தங்கத்தை காய்ச்சுவாங்க, வெள்ளியை உருக்குவாங்க, இன்னும் பல உலோகங்களை அப்படியே உருக்கிற அப்படிப்பட்ட காரியத்துக்கு பேர் தான் அந்த அயன் ஃபர்னன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபர்னஸ். அப்படிப்பட்ட ஒரு கடினமான தேசம்தான் எகிப்து. கடினமான காரியம்தான் எகிப்து. ஆபிரகாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு போய் சண்டை போட முடியுமா? என் மனைவியை விடுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இவரே எகிப்தை பார்த்து பயந்து தான் என்ன பண்ணுறாரு? அப்படி ஒரு பொய்யை சொல்லி போய் சிக்கிக்கிறாரு, மாட்டிக்கிறாரு. அதுவும் இவருடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? முதல் முயற்சியே இவருக்காக தான் அவர் எடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான, ஒரு மிகவும் கடினமான ஒரு இடம்தான் இந்த எகிப்து. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் இந்த ஆபிரகாமை விசுவாசப்பாதையில் அழைத்ததுனால, ஆபிரகாம் நிமித்தம் அல்ல, தன் நாமத்தின் நிமித்தம், தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த ஆபிரகாமை மீண்டும் மீட்டு அவரை தொடர்ந்து நடத்த, அவர் மூலமாக பெரிய தேவ திட்டம், பெரிய ரட்சிப்பின் திட்டம் இந்த உலகத்துக்கு நிறைவேற கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா இறங்கி அங்கே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் வாதைகளை கொடுத்து என்ன பண்ணுறார்? வாதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் அநேக வாதைகள் காணப்படலாம். தேவ ஜனம் நம்ம அதெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ரெக்டிஃபை பண்ணணும். என் வாழ்க்கையில் ஏன் இந்த வாதைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே? உம்முடைய சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கூட கீழே விழாதே. உமக்கு தெரியாமல் இந்த வாதை என் வாழ்க்கையில் வராதே. நான் எந்த விஷயத்தில் உமக்கு பிரியமில்லை என்பதை நம்ம முதலாவது உட்கார்ந்து ஜெபத்தில் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை, வாத, பலவீனம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா சுத்தமாக ஜெபம் பண்ணுறதில்ல, கர்த்தர் சமூகத்தில் காத்து இருக்கிறதில்ல. நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா பணத்தை செலவழித்து மருத்துவர்கள், அவர்கள், இவர்கள் சொல்லி என்னென்னவோ தெரிஞ்சு பார்க்குறோம். அது எல்லாமே இந்த மந்திரவாதி 2 மாதம் 3 மாதம் கட்டி போடுற மாதிரி தான் கதை. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எந்த வாதை, பலவீனம், எந்த பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் அறிவு உள்ளவர்களாக சிந்திக்கணும். கர்த்தர் சித்தம் இல்லாமல் என் தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா, இன்றைக்கி இந்த பலவீனம், இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது கர்த்தருக்கு தெரியுமே. கர்த்தர் இதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பாரே, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏதோ மாற்ற விரும்புகிறாரே என்பதை கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து நம்மளை தாழ்த்தி, நம்முடைய சுபாவத்தினாலேயே தான் நிறைய போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வரும்.
கர்த்தர் நம்மளுடைய சுபாவங்களை சீர்திருத்து தான் நிறைய விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் நாம் சீர்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமியிலையும் நல்லா இருக்கணும், தேவராஜ்யமும் வந்து சேர வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியதனமான இந்த ராஜாக்கள், பார்வோன், இப்படிப்பட்டவரெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறார் பாருங்க, ஒரே வாதையை கொடுத்து வாதிக்கிறார். குடும்பமே வாத. அப்போ அங்கே எகிப்தில் மந்திரவாதிங்க அவங்க இவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ போய் கேட்கும் போது என்னென்னோ பண்ணி பார்த்துருப்பான், அந்த வாதைக்கு என்னென்ன மந்திரவத்தையே பண்ணி பார்த்துருப்பான். ஆனால் ஒன்றுமே எடுப்படலை, ஒன்றுமே சிறப்படமில்லை. மோசே காலத்திலேயே அவன் புழுதியை தூற்றி பேன் உருவாகுது, ஆண்டவர் பேனை உருவாக்குறார். அப்போ அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, புழுதியை இறைச்சி பேனை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க, ஒரு ஜீவனை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியல. அவங்க சொல்கிறாங்க, இது நம்மளால் முடியல, இது இவங்க செய்கிறது கர்த்தருடைய கரம் இறங்குது. எகிப்தில் பெரிய தேவனுடைய கரம் என்னடிச்சு, இறங்கிடுச்சு. அப்போ சில விஷயத்தில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அங்கே இறங்கும் பொழுது எந்த மனுஷங்களும் யாரும் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. என்னென்னவோ மந்திரத்தை பண்ணி பார்த்து ஒன்றும் முடியல. கடைசியில் அவங்க சொல்கிறாங்க, மந்திரவாதிங்க, இப்படியாக இந்த சாராள் நிமித்தம் இவள் இங்கே வந்தது முதற்கொண்டு தான் நமக்கு இப்படி இருக்கிறது, ஏதோ ஒரு பெரிய தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு சாராளை குறித்து விசாரிக்க சொல்கிறான். யார் இந்த பெண், பேக்ரவுண்டை விசாரிங்கன்னு சொல்லும் போது அவங்க விசாரிச்சு சொல்கிறாங்க, இவள் ஆபிரகாமினுடைய சகோதரி அல்ல, ஆபிரகாமினுடைய மனைவி, பிள்ளை இல்லை மனைவி இவ அப்படின்னு தெரிய வரும்போது ஆபிரகாமை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், நீ எனக்கு ஏன் இப்படி பண்ண, இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமற் போனதென்ன, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவதென்ன, இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, ஃபியூச்சர் டென்ஸ், நான் மனைவியாக இவளை மாற்றியிருப்பேனே. ஏன்னா அவ்வளோ சடங்கு சம்பிரதாயம் நடக்கும். ஒருத்தங்க இறந்து போயிட்டாலே எகிப்தில் பார்த்தீங்கன்னா 40 நாள் 70 நாள் துக்கம் கொண்டு விடுவாங்க. எவ்வளோ நாள்? 40 நாள் 70 நாள் அந்த உடம்பை வச்சு அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் எடுத்து அதை கெமிக்கலில் போட்டு ஊற வச்சு என்னென்னவோ மூலிகைகளை தடவி கிடவி அந்த சரீரம் பார்த்திங்கன்னா கருவாடு மாதிரி காஞ்சி போயிடும் 60-70 நாள். அதை என்ன பண்ணுவாங்க, துணியில் சுற்றி கித்தி எத்தனை போயிட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஏன்னா அந்த சரீரம் கெட்டு போகக்கூடாதான். இப்படியாக பதப்படுத்தி 70 நாள் 40 நாள்னு சொல்லி இவ்வளோ சடங்கை பண்ணி தான் கொண்டு போயிட்டு அந்த பிரமிடுக்குள்ளே வைப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் இவங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதனால் சாராளை கொண்டு போயிட்டு சில மாதங்கள் அங்கே ப்ரொசீஜர் நடக்குது. இங்கே ஆபிரகாமுக்குள்ளே ஐயோ பொய் சொல்லி என் மனைவி இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி இவருக்குள்ள திக்குன்னு பயம், போய் காப்பாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் இறங்கி பார்வோன் குடும்பத்தை வாதையினால் வாதித்து கர்த்தர் சாராளை மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த காலவெளியில் கூட உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சிக்கல், தீர்க்க முடியாத போராட்டம், இதெல்லாம் என்னால் முடியவே முடியலன்னு நீங்கள் எது சொல்கிறீங்களோ, கர்த்தர் பாதத்தில் தாழ்மைப்படுங்க. கர்த்தர் பாதத்தில் தாழ்மைப்பட்டு உட்காருங்க, முழங்கால் படிடுங்க. ஜெபத்தில் உங்களை தாழ்த்தி, என்னால் அல்ல, நான் மாம்சமான மனுஷ ஆண்டவரேன்னு ஒத்துக்கொள்ளுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்மளை குறித்து நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். அதனால தான் கர்த்தருடைய உதவி நம்ம வாழ்க்கையில் இறங்க முடியல. நம்ம சாதாரண மண்ணான மாம்சமான மனிதர்கள் என்பதை நம்ம உணர்ந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணாலே கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் இறங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் அவங்க சரீரத்தை அலுமினியம் ஸ்டீல் பாடி அப்படின்னு நினச்சினுங்கிறாங்க. அப்படி தங்களுடைய சரீரத்தை தங்களை யாரெல்லாம் பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி தங்களுக்கு இருக்கிற சொற்ப அறிவு குருவி மூளையை பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல் இறங்க முடியாது. யாரெல்லாம் ரியாலிட்டிக்குள்ளே வந்து தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த காலவேளை கூட எந்தெந்த பிரச்சனைலாம் தீரலையோ
நம்மை தாழ்த்துவோம், நம்மை கர்த்தர் சமூகத்தில் மண் என்பதை நினைவு கூறுவோம், கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம், தாழ்த்துவோம். வீணான நேர விரயங்களெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் சமூகத்தில் நிறைய நேரம் காத்திருக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உடைய வல்லமையினாலே தீர்க்க முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்கிறான், ஏம்பா உன் மனைவி என்ன பண்ணு, அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு எல்லா அதிகாரிக்கும் சொல்கிறான், ஏய் அவங்கள என்ன பண்ணுங்க, டக்குன்னு எகிப்திலிருந்து அனுப்புங்க. அவங்க இங்கேருந்து போனால் தான் நம்ம வாத தீரம்பா, அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி எல்லாம் அர்ஜென்ட் பண்ணுறான். தன் மனுஷர் கட்டளை கொடுத்தான். அவர்கள் ஆபிரகாம் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான பார்வன் கொடுத்த கழுதை குதிரை வேலைக்காரங்க, ஆபிரகாம் கிட்டே வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறான், எகிப்திய வேலைக்காரங்களையும் கொஞ்சம் கொடுக்குறான். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு செல்வத்தை கூட திரும்ப வாங்கலை. குடிங்க நம்பல, எப்பா நான் கொடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி நீங்கள் தயவு செய்து போயிடுங்க. வேலைக்கார பெண்ணு சாராளுக்கு வேலைக்கார பெண்ணு யார்? இந்த சாராளுக்கு அந்த சில மாதங்கள் அந்த சடங்கு பண்ணுறதுக்கு, அந்த மூஞ்சை தேக்கிறதுக்கு, கொள்றதுக்கு, பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யாரை வச்சுருந்தான்? ஆகார். அந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணு, ஆபிரகாம் கொடுத்த ஆம்பளை வேலைக்காரங்க, இன்னும் குதிரை கழுதை ஒட்டகம் என்னென்னலாம் கொடுத்தானோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், எல்லாரும் அவங்க கூடயே போயிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இப்படி அனுப்பிவிட்ட இவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள், சில காரியங்கள், தந்திரங்கள் பிற்காலங்கள் ஆபிரகாமுக்கு நேரிட்டுச்சு. அதனால தான் நம்ம வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோடு கூட வேதனையை சாத்தான் தருகிற அத்தனை விதமான நன்மைகளிலும், இந்த உலக மனுஷங்கள் தருகிற அத்தனை விதமான நன்மைகளிலும் அவங்க கர்த்தரை தேடாமல், நித்தியத்தை தேடாமல் அவங்க வாழ்க்கை குருட்டாட்டத்தில் போய் பாதாளத்தில் நரகத்தில் போய் முடிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்பது எப்பவுமே நிலைத்து சமாதானத்தை தரும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ். இப்படியாக கர்த்தர் அங்கே இறங்கலைன்னா இந்த நிலைமை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கையில் கூட இன்னைக்கு கர்த்தர் இறங்கலைன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் கர்த்தர் அதிகமாக நம்ம வாஞ்சிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் தேவ ஜனமே, ஒன்றே ஒன்று நம்ம ஆண்டவர் இதை தியானிக்கும் போது என்கிட்ட ஒன்றே ஒன்று சொன்னார், எல்லாத்தையும் நான் செய்வேன், ஆனால் நம்மளால் செய்ய முடிந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்ற நம்மளால் முடியும். ஆனால் நிறைய விஷயத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றாமலே இருக்கிறோம். எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய மாட்டார். நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை கர்த்தர் செஞ்சு கொண்டு இருக்க மாட்டார். நம்ம வீட்டை நம்ம தான் பெருகணும். கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், தொடப்பத்தை பிடிச்சி பெருக்க நிற்க மாட்டார். சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டு பாத்திரத்தில் நம்ம துணியை நம்ம தான் துவைக்கணும். கர்த்தர் துவைச்சி கொடுத்து நிற்க மாட்டார். அது மாதிரி நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்னு கர்த்தர் எதை பேசுகிறாரோ அதை நம்ம தான் தூக்கி போட்டுடணும். கர்த்தர் தொலை பண்ணிருக்க மாட்டார். எடுத்து போடுப்பா, வேணாம்பான்னு. ஏன்னா ஆதியாமத்தில் சொல்கிறார், என்னுடைய ஆவி மனுஷனோடு கூட என்றென்றைக்கும் போராடுவதில்லை. எங்கே இருக்குது அந்த வசனம்? ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அப்புறம் வாசிக்கோங்க. அது மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ, என்ன மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றிவிட வேண்டும். தேவ ஜனமே, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் எதெல்லாம் இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம்லாம் பொல்லாப்பாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுதோ அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ப்ரைஸ். உதாரணமாக இப்போ ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதனைக்கு எந்த நேரம் வரணும்னு தெரியும். நல்ல பலன் இருக்கிறவங்க, நல்ல வீட்டு சூழ்நிலை இருக்கிறவங்க, எல்லாமே நல்ல நிலைமை இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. போராட்டம் பிரச்சனை ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. சில வீட்டில்
தொல்லை கொடுப்பாங்க, நிறைய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க நான் சொல்ல, முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு நல்லா சமாதானமாக சந்தோஷமாக எல்லா நிலைமையும் இருக்கிறவங்க ஆராதனைக்கு நீங்கள் எப்படி வருகிறீர்கள்? அதை கர்த்தரை மாற்றி நிற்க முடியும்? ஏன்பா கரெக்டாக போப்பானே, நமக்குள்ளே தான் அந்த பயபக்தி இருக்கணும், நமக்குள்ளே தான் அந்த முக்கியத்துவம் காணப்படணும். ஏன் தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர் காலத்துலலாம் கர்த்தர் அவ்வளோ பெரிய நன்மை கட்டளையிட்டார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவங்க தங்களுடைய ஜப வேலையில் கரெக்டாக ஜபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, அதாவது மாலை 3 மணி, பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இந்த பப்ளிக் கேதரிங் ஆராதனை என்பதும் கூட நாம் பல ஆத்ம மக்களாக இணைந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய ஒரு மிக கனமான ஒரு நேரம். மனுஷங்கிட்ட போய் நம்ம நிற்கிறத விட கர்த்தர்கிட்ட நிற்கிறதுல நம்ம சரியாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அவங்க பேதுரு யோவான் பெரிய பெரிய அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் எருசலேம் தேவாலயத்தில் கூடுகிற அந்த சபையில் அந்த ஜப நேரத்தில் சரியாக என்ன பண்ணுறாங்க? அந்த ஜப வேலைலாம் கரெக்டாக போய் என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட அந்த ஆன் டைம் இருக்கிறதா? இது கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், சொல்லி கொண்டு இருக்க மாட்டார். எனவே அதை நம்ம தான் என்ன பண்ண வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் தேவனுக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஆராதனைக்கு வந்தாலும் சரி, நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் எல்லாம், கர்த்தருடைய கிருபை தான் நடத்தி வருகிறது என்பதை மனதில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்குமே நான் 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 என்ற எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாது. நம்ம தேவ கிருபையை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஆலயத்துக்குள்ளே கொண்டு தேவனுடைய பெட்டியை வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பான ப்ரொசீஜரில் வராங்க. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, தோள் மேலே சுமதுன்னு வரணும். தேவனுடைய பெட்டியை எப்படி கொண்டு வரணும்? தோள் மேலே தான் சுமந்து கொண்டு வரணும். அதுவும் பெட்டியை தொட்டு கெட்டுன்னு வரக்கூடாது. சும்மா அட்டைப்படி தூக்குற மாதிரி இப்படி பிடிச்சி தூக்கிடக்கூடாது. அந்த பெட்டிக்கு 2 சைடு கொம்பு இருக்கும். அந்த கொம்பை பிடிச்சி தானே பண்ணணும். பயபக்தியோட அந்த உடன்படிக்கை பெட்டி ஃபுல்லாக மூடி இருக்கும், சால்வை போட்டு மூடி இருக்கும். நீங்கள் அந்த வசனத்தை என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 14-15 குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசிங்க, தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதில் இருக்கும். எல்லாத்தையும் மூடிட்டு இந்த லேவியரில் 3 குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப்பு அவங்க என்ன பண்ணோன்னா, தோள் மேலே தேவனுடைய பெட்டிய தண்டுகள் இருக்கும். அந்த தண்டை பிடிச்சி தான் என்ன பண்ணோம், தூக்கி கொண்டு எங்கே போனாலும் சரி அப்படி தான் ப்ரொசீஜர் பண்ணோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாட்டு வண்டி, புது மாட்டு வண்டியை செஞ்சு என்ன பண்ணுறாங்க, மாட்டு வண்டியில் ஏற்றின்னு வராங்க. அதாவது ஏன் தோள் மேலே சுமக்க வச்சார்னா, அது என்ன ரெசம்பிள் பண்ணுது, நம்மளுக்கு என்ன அது கற்பிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு மேலே தேவனை நாம் உயர்த்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனை தூக்கி பிடிக்கிறான், இவனை தூக்கி பிடிக்கிறான்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? எப்பவுமே அவங்கள பற்றி தான் பெருசாக பேசுகிறான், அதுதான் அர்த்தம். யாரை நம்ம பெருசாக நினைக்கிறோமோ, பெருசாக பேசுகிறோமோ, அதுக்கு ஜனங்கள் சொல்லுவாங்க, எப்பவுமே தூக்கி பிடிக்கிறாங்கப்பா அவங்கள அப்படின்வாங்க. அதுக்கு போல் ஆண்டவர் ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டி தோள் மேல் சுமக்க சொன்னார்னா, உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய சமூகம். சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகம் தாரம், பிரசனம் தாரோம்னா ஏதோ நினைக்காதீங்க. கர்த்தர் இருக்கிற இடம் பேர் தான் தேவ சமூகம். கர்த்தர் இறங்கி உலாவுகிற அந்த பதத்துக்கு பேர் தான் பிரசன்னம். உம்முடைய முகம்,
உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் இங்கே இறங்கட்டோன்னா நீங்கள் இங்கே இறங்கி வாங்கன்னு அர்த்தம். அப்போ உடன்படிக்கை பெட்டி நடுவிலிருந்து அன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் தன் சத்தத்தினாலே பேசி கொண்டிருந்தார். எனவே உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இது தேவனுடைய சமூகம். இங்கே நானும் அல்ல, நீங்களும் அல்ல. இது கர்த்தர் உலாவுகிற மிக முக்கியமான ஒரு சமயம். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நம்மளை எல்லாம் கீழாக்கிடணும். உடன்படிக்கை பற்றி எப்படி தங்களுக்கு மேலே தோளில் சுமந்தார்களோ, தேவ சமூகத்தை மிகவும் மதிப்பு மரியாதை கனப்படுத்தி நம்ம ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் உடன்படிக்கை பற்றி தொடக்கூடாது, தண்டை பிடிச்சி தான் தூக்கணும். இந்த மாட்டு வண்டில் கொண்டு வரும்போது, மாட்டு வண்டில் கொண்டு வரது ஃபஸ்ட் தப்பு. ரெண்டாவது, அந்த பெட்டி ஒரு கல் தடுக்கி மாடுங்க அப்படியே அலையும் போது பெட்டி ஆடுது. ஆடும் போது என்ன பண்ணுறான், இந்த லேவியன் ஆகிய ஊசா ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன பண்ணுறாரு, தண்டை பிடிச்சி தூக்குறவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் பெட்டி என்ன பண்ணுறான், இப்படி பிடிச்சி தாங்குறான். அது ப்ரொசீஜர் இல்லை. எனவே அதாவது அது என்ன குறிக்குதுன்னா, தண்டு என்பது கிருபையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை அட்டைப்பட்டி தூக்குற மாதிரிலாம் தூக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தை தண்டு, அந்த தண்டை பிடிச்சி தான், அந்த உடன்படிக்கை பற்றி தண்டுகளை பிடிச்சி தான் தூக்கணும். அதே போல் இன்னைக்கு நம்மளை பெருசாக நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் தேவ கிருபை கிருபை கிருபை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. நம்முடைய சந்ததியே மாற்றுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம், பிசாசு எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டுச்சு. அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியை, அவர் கல்வாரி சிலுவையில் செய்த அந்த கிரியையினால்தான் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் என்ற அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளுகிற ஜனங்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாசிங்க, எபிரேயரில் என்ன வாசிங்க, 12:20-28. ஆதலால் அசைவில்லாத பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற நாம் எப்படி ஆராதனை பண்ணுமா? அந்த பயம் பக்தி ஏன் தெரியுமா? இல்லை, கர்த்தருடைய நன்மையை நம்ம நினச்சி பார்க்கறதில்ல, அவர் கொடுத்த ரட்சிப்பை நம்ம நினைக்கிறதில்ல. அந்த பயபக்தி இல்லை, நம்ம மனுஷிகமாகவே ஆராதிக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை எப்பொழுதுமே நினைவு கூர்ந்த நான் அல்ல, என் இயேசுவால தான் வாழுகிறேன். அந்த கிருபை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே 2 விஷயத்தை மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் வாசிங்கன்னா நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 1 நாளாகமம் 15-13 சொல்கிறாரு, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி அவர் சொன்ன ப்ரொசீஜரில் நம்ம தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். அப்போ தேவ ஜனமே, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் சறுக்கல்கள், அடிகள், பலவிதமான போராட்டங்கள் இருக்குதுன்னா, கர்த்தர் சமூகத்தை தேவன் சொன்ன பிரகாரம் தேடாததுனால தான் நிறைய அடி நம்ம வாழ்க்கையில். அதனால் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட காரியம்லாம் சம்பவிக்குது? கர்த்தர் சமூகத்தில் பயபக்தி இல்லாத அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் தேவனுடைய அடிகள் இறங்கும். எனவே நம்ம கர்த்தரை சேவிக்க வேண்டிய விதத்தில் நம்ம சேவிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராலும் நல்ல சமயம் இருந்து தாமதமாக கிளம்பணுன்ற மைண்ட் செட் இருக்குதோ, தயவு செய்து மாற்றிடுங்க. மற்ற ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு, ஏரோப்ளைன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கிற அவசரத்தை விட பரலோகத்துக்கு ஆயத்தப்படணுன்ற அவசரம் நிறையா இருக்கணும். இந்த ஆராதனையில் தெரியும், யாரெல்லாம் நல்ல சூழ்நிலைமை இருந்து, சில பேர் வண்டியில் வரீங்க, முன்ன பின்ன ஆகலாம், அதை நான் தப்பு சொல்ல. ஆனால் எப்பவுமே பின்னாடி தான், எப்பவுமே தாமதம்ன்றது அது வண்டி மிஸ்டேக் இல்லை, பிசாசு மிஸ்டேக் இல்லை. யார் மிஸ்டேக்? யார் மிஸ்டேக்? நம்ம மிஸ்டேக் தான். அதனால் கர்த்தர் சமூகத்தை நம்ம சரியாக தேடினாலே நம்ம வாழ்க்கையில் அழகாக இருப்போம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 வாசிங்க. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ஹல்லேலூயா. பரலோகத்தில் சொல்கிறாங்க, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தாலும் துதி ஸ்தோத்திரம் இல்லாத நாவுகளே கேளுங்கள். கர்த்தரை துதிக்காத ஸ்தோத்திரிக்காத நாவு வீணான நாவு. அப்படிப்பட்ட நாவு இந்த பூமியில் இருந்து பிரயோஜனம் இல்லாதது. யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க துதிக்க நாவுகள் திறக்கப்படலையோ, நம்ம தேவனை தொழுது கொள்ள வேண்டிய விதமே சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபை கிடைக்காது நமக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 148 119 148 வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் பர்சனல் ப்ரேயர், எந்த நேரத்தை நீங்கள் ப்ரேயருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடியே தாவீது சொல்கிறார் பாருங்க, நான் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு முன்னாடியே என் கண்கள் விழித்து கொள்ளும். நான் தேவனை அவ்வளோ வாஞ்சியோடு தேடுவேன். எனவே சில பேர் அந்த டைம் என்ன பண்ண மாட்டாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதுலேயும் சில பேர் 1 hour ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ½ hour என்னென்னவோ பண்ணிவிட்டு இஷ்டமாக இருந்துட்டு சும்மா கடைசியில் ஒரு 5 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஓட பார்ப்பாங்க. இது எல்லாமே நாம் செய்கிற தேவ சமூகத்தை கனப்படுத்தாத ஒரு காரியங்கள். ஹல்லேலூயா. ஃபேமிலி ப்ரேயர் 8:30 மணி 9 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, ஒரு ½ hour ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, கரெக்டாக என்ன பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். குடும்ப தலைவன் குடும்ப தலைவி பிள்ளைகள் எல்லோரும் என்ன பண்ணணும், உட்காரணும். இப்படியாக நம்ம கனப்படுத்தாமல் இருப்போம் என்றால் இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் வந்து மாற்ற மாட்டார். அவர் வந்து மாற்றி நிற்க மாட்டார், ஐயா அப்பான்னு சொல்லி மாற்ற நிற்க மாட்டார். நம்ம கனப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். பிலிப்பியர் 2:12 சொல்லப்படுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய அறிவில்லை, மனைவியோ கணவனோ கூப்பிட்டாதான் ஜெபம், இல்லைன்னா இஷ்டத்துக்குன்னு நாடகங்களை சினிமாக்களை அதை இதையெல்லாம் பார்த்துக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்கிற கேபிள் கனெக்ஷன்னால எத்தனையோ பேர் பாதாளம் போக போகிறாங்க, பாதாளத்துக்கு தான் போக போகிறாங்க. அந்த ஒரு ஒயரை கட் பண்ணாததுனால நம்ம லைஃபே கட்டாக போகுது. கர்த்தர் வந்து கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ண மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரங்க வந்தால் ஓடி போய் ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் மனுஷ பயங்க. இதெல்லாம் ஒரு அற்பமான ஒரு காரியம். எதுக்கு மனுஷனுக்காக பயப்படுறீங்க? யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. சினிமாக்கள் நாடகங்கள் தேவையில்லாத கட்டுக்கதைகள் புராணங்கள் வம்ச வரலாறுகள் எல்லாத்தையும் போட்டுன்னு இருப்பான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறவங்க எப்படி தேவராஜ்யம் வர முடியும்? அதனால் இதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார், இதெல்லாம் கர்த்தர் மாற்ற மாட்டார், நம்ம தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? மனுஷனுக்காக இல்லை, மற்றவங்க பார்க்குறாங்கன்னு பக்தி இல்லை, நம்முடைய உள்ளத்துக்குள்ள தேவ அன்பு அது ஜீவ நதியாக இருக்க வேண்டும், ஊறிக்கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? யாருக்கு மாத்தாலும் பார்க்க விட்டாலும் என் ஜெபத்தை என் தேவனோட உறவாடுவேன், பேசுவேன், கர்த்தரை தேடுவேன், என் தேவனை மிக கனப்படுத்துவேன். நான் குறித்த நேரங்களுக்கு முன்பதாக என் கர்த்தர் சமூகத்தில் நான் பயபக்தியோடு இருப்பேன். இதெல்லாம் நம்ம தான் மாற்றிக்கணும், கர்த்தர் வந்து மாற்ற மாட்டார். இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு மாற்றணும்னா நம்ம விஷயத்தில் இருக்கிற தீராத பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். இந்த பீடத்திலிருந்து சொல்கிறேன், கர்த்தருடைய விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சரியாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 28:15 சொல்லப்படுகிறது பாருங்க, நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதலத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து. அதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை இல்லை,
வீணான பொருட்கள், வீணான உலக ஆசை இச்சைகளோடு, வீணான நபர்களோடு உடன்படிக்கை. எனவே தேவ ஜனமே, இப்படி உடன்படிக்கை செய்து கொண்டு நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியாது. நம்ம அதை மாற்ற வேண்டும் தேவ ஜனமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். எனவே யாருடைய மொபைல்ஸில் தேவையில்லாத இன்ஸ்டாகிராம், அது இது சோஷியல் மீடியா ஆப்ஸில் சில பேர் மூழ்கி இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உன் நேரத்தை அது கெடுக்கிறது, உலக முன்னேற்றத்தை தடை செய்கிறது, தேவனுடைய வேதத்தை படிப்பதை ஜெபிப்பதை தடை செய்கிறது. யாருடைய ஃபோனில் சில பேர் அந்த ஃபேஸ்புக் எடுத்தாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் எடுத்தாங்கன்னா, குடும்பமே சீரழிச்சுங்க அந்த வாழ்க்கையில். இந்த இந்த காலகட்டங்களில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இன்னும் பல சோஷியல் மீடியா ஆப்ஸில் இன்னும் நிறைய பேர் பலவிதமான அசிங்கமான தகாத சோஷியல் மீடியா ஆப்ஸெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையெல்லாம் இந்த பூமியில் ஒன்றெல்லாம் முடிஞ்சு போகுது. எனவே தேவன் பேசி கொண்டிருக்கிறார், யாருடைய மொபைல் ஃபோன்ஸில் சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கிறது, உங்கள் நேரத்தை சாகடித்து கொண்டிருக்கிறதோ இன்றைக்கி அன்இன்ஸ்டால் பண்ணுற, அதை திரும்பி பார்க்காத. உன் மொபைல் ஃபோன்ஸில் அந்த சோஷியல் மீடியாவில் நீ நேரத்தை செலவிட்டே உன் வாழ்க்கையில் சாபம் வருது, தூக்கி போடுங்க தயவு செய்து தேவ பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு உறவாடுவோம், தேவனோடு கூட வாஞ்சிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 4:1, எபிரேயர் 4:1, ஆனபடியினால் அப்படி இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குதத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் பயந்திருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுவோம், தேவ சமூகத்திற்கு நாம் பயந்திருக்க கடவோம். ஹல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனுக்கும் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையில் ரட்சிப்பை கொடுத்து நம்ம அழைத்ததே இந்த சபை வரைக்கும் மட்டும் இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம போக போகிறோம். அதான் சொல்லுது, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குதத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். என்ன, எப்படி இருக்க கடவோம்? பயந்திருக்க கடவோம். எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஆனபடியினால் ஆமென். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் ஆபிரகாமை சிக்கலிலிருந்து விடுவித்து திரும்ப எங்கே போக சொல்கிறாருன்னா, நீ ஃபஸ்ட்டு உன்னை தரிசனமான பலிபீடம் கட்டினியே அந்த இடத்துக்கு கானானுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அங்கே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பலிபீடம் என்பது தேவனுக்கு நமக்குள்ள உறவு. தேவ உறவுக்குள்ள மீண்டும் நம்மை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அவருடைய ஐக்கியத்துக்குள்ள, அவர் நடத்துகிற சித்தத்துக்குள்ள நம்ம இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே தேவ ஜனமே, நம் பின்வாங்கினவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே டிலே பண்ணார்? கர்த்தர் அழைச்ச போது எந்த இடத்துல போயிட்டு சில வருஷங்கள் தங்கியிருந்தாங்க? எங்கே தங்கியிருந்தாங்க? கானான் இல்லையா? ஊர் என்ற கல்தேர் தேசத்தில் அழைப்பு வந்துச்சு. ஆனால் எங்கே போய் தங்கியிருந்தாங்க? ஆரானில் போய் தங்கியிருந்தாங்க. அப்புறம் 2ஆம் முறை அங்கே அழைப்பு வந்துச்சு ஆரானில். அப்புறம் என்ன பண்ணார்? அப்போ ஃபஸ்ட்டு இந்த விசுவாச பாதையில் டிலே பண்ணார். என்ன பண்ணார்? நீங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட டிலே பண்ணுறீங்க, அது உங்களுக்கு நல்லதல்ல. கர்த்தர் நல்ல சமயம் கிடைக்கும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மெய்யான தேவன், பரிசுத்தமான தேவன், நித்திய ஜீவனை அளிக்கிற தேவனை போல யாருமே இந்த பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையை பார்த்து கர்த்தர்கிட்ட கேட்காம எங்கே விட்டார்? எகிப்துக்கு. எகிப்து என்பது பின்மாற்றமான வாழ்க்கை, உலக வாழ்க்கை, பின்வாங்கி போகிற வாழ்க்கை. எனவே தேவச்சரமே, இப்படிப்பட்ட தயங்குகிற, பின்வாங்குகிற, தாமதம் பண்ணுகிற
இந்த வாழ்க்கையை நம்ம விட்டு அகற்றி போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மீதியான விஷயங்களை நாம் தியானிப்போம். நம்ம எல்லாம் கரங்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.